அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு. செந்தில் பாபுவின் வணக்கம். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் எளிதில் வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சற்று கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சில மேசராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலம் சில அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றிகளை பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாக
நல்ல வருமானம் வரும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். சில அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்துடன் தாங்கள் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பண உறவும் பொருள் உறவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால பைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகளும் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு
சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி தங்களை தேடி வரும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் தற்சமயம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. முக்கியமான முடிவுகளை தற்சமயம் எடுக்காமல் ஒரு 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். உறவினர்களும் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். அத்துடன் சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். செல்வந்தர்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே
எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகளும் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். பணத்தால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் தங்களை வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை பெறுவீர்கள். பகைவர்களே பாராட்டும்படியான வீரதீர செயல்களும் புரிவீர்கள். நாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபம் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நண்பர்களின் சேர்க்கை
அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள நேரிடும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் அவர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே, தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் நன்கு ஆலோசித்து செயல்படுத்துவது மிகவும் நல்லது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். தங்களது குழந்தைகளாலும் இளம் மங்கையர்களினாலும் நல்ல லாபம் அடைவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் மிக அதிகம். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரமும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை அடைவீர்கள். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும்.
சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் நல்ல நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது எண்ணங்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள்வரவும் தனவரவும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். சில கும்பராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றம் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். அரசாங்கத்தின் மூலமாக சில அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். புதிய ஆடைகள் கிடைக்கும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும்.
செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மீன ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில மீனராசி என்பவர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றியையும் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சூரியன் மற்றும் புதன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கடகராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை முதல் கடகராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை 4:34 முதல் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 7:21 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 7:21 முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை 9:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை 9:39 முதல் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் 12:28 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் 12:28 முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை 4:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். புரட்டாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள்.